ஒரு காலத்துக்கேற்ற ஊழியத்தை செய்த எசேக்கியேலை பார்த்து கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னார். ඒ කාලයකට සුදුසු සේවයක් කරන්නව එසේකියල් දෙස බලා දෙවියන් වහන්සේ වචනයක් පැවසුවා. எசேக்கியேல் புஸ்தகம் 22 அதிகாரம் 30 வசனம் இவ்வாறு சொல்கிறது. එසේකියල් පොතේ 22 වෙනි පරිච්ඡේදයේ 30 වෙනි වචනේ මෙලෙස පවසනවා. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணோம். මම දේශය නාස්ති නොකරන පිණිසත් ඒ වගේම සිදුර වසා දමන්නා පිණිසත් මා මිනිසෙකු සෙවීමේ නමුත් එක් අයෙක්වත් ඒ නැත්තේ කියලා දෙවියන් වහන්සේ පවසනවා. தேசத்தின் சுவரை அடைப்பது என்றால் என்ன? දේශයේ සිදුර වසන්නටයි කියලා කියන්නේ කුමක්ද? திறப்பிலே நிற்பது என்றால் என்ன? ඒ කඩුලේ සිටිනවයි කියලා කියන්නේ කුමක්ද? வேதம் சொல்கிறது கர்த்தர் இந்த ரெண்டு முக்கியமான காரியங்களை தேசத்தில் செய்து முடிப்பதற்காக ஒரு தேவ மனுஷனை தேடினார். ஆனால் அங்கு ஒருத்தன் கூட இல்லையா? දේ වචනේ පවසනවා මේ වැදගත් වූ කරුණු දෙකක් දේශය තුළ ඉෂ්ට කරන පිණිස වහන්සේ එක් දේව මනුෂ්‍යයෙකු සෙව්වලු. නමුත් එක් අයෙක්වත් ඒ දකින්නට இந்த மாதிரியான நாட்களில் கர்த்தர் எசேக்கியேலை பார்த்து ஒரு வார்த்தையை சொன்னார். මේක වගේ කාලවලදී එසේකියල් දෙස බලා දෙවියන් වහන්සේ එක් වචනයක් පැවසුවා. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் ස්වාමීන් වහන්සේගේ වචනය මා කෙරේ පැමිණ උන්වහන්සේ மனுபுத்திரனே, நீ தேசத்தை பார்த்து நீ சுத்தப்படாத தேசம், கோபத்தின் காலத்தில் மழை பெய்யாத தேசம் என்று அதற்கு சொல்லு. මනුෂ්‍ය පුත්‍රයා නුඹගේ දේශයේ පවිත්‍ර නොවුනව දේශයක් ඒ කෝපේ කාලයේදී ඒ කෙරේ වර්ෂාව වසන්නේ නැති දේශයක් කියලා ඒ මනුෂ්‍යන්ට පවසන්නයි කියලා පවසනවා. மரியா பாருங்க பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது இது கோபத்தின் காலம் தான். ஆனாலும் இந்த கோபத்தின் காலத்தில் இந்த தேசம் மழை பெய்யாதபடிக்கு கட்டப்பட்டிருக்கிறது கர்த்தர் ஒரு குற்றச்சாட்டை எசேக்கியேலுக்கு சொல்லுகிறார். එසේකියල්ට දෙවියන් වහන්සේ ඒ කාරණාව පවසනවා. මේ කාලය කෝපමත්තු කාලයක් තමයි. ඒ කෝපමත්තු කාලයේදී දේශයේ වර්ෂාව වසවන්නේ නැති වන පරිදි ඒ දේශය වසා තිබෙනවයි කියලා. இதன் அடுத்தடுத்த வசனங்கள் உறுதிப்படுத்துகிறது இந்த காரியத்தை கர்த்தர் தன்னுடைய தேவ மனுஷர்களை பார்த்து சொல்லுகிறார் என்று. ඊළඟ වචනය ඒ ස්ථිර කර ලබනවා. දෙවියන් වහන්සේ මේ වචනය Tamanගේ ඒ දේව මනුෂ්‍යයන් නිසා මේ දේ පවසන බවට. இது ஒரு கர்த்தருடைய உக்கிர கோபத்தின் நாள் தான். இந்த நாட்கள்ல நெருக்கத்தையும் வேதனையும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் இந்த நாட்களில் கர்த்தர் தன்னுடைய தேவ மனுஷர்களை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். கோபத்தின் காலத்தில் நீ மழையை காண்பிக்காதபடிக்கு அடங்கி இருக்கிறாயே என்று. දෙවියන් මේ කෝපමත්තු කාලයක් තමයි. මේ කාලේ ඊට දුක වේදනා පීඩාව දකින්නව කාලයක්ව තිබෙනවා තමයි. නමුත් ඒ දේව මනුෂ්‍යයන් දෙස ස්වාමීන් වහන්සේගේ ඒ පුත්‍රයන් දෙස බලයන් වහන්සේ කියනවා මේ කෝපමත්තු කාලේ නුඹ වර්ෂාව වස්වන්නේ නැති නුඹර්දී ඒ නුඹ නවතා තිබෙනවා නේද කියලා. மரியா பாருங்க பிரியமான சகோதரர்களே, மழை என்று சொல்லும் பொழுது வெளிப்பிரகாரமான மழை இல்லை. இன்று கர்த்தர் ஒரு ஆவிக்குரிய மழையை கர்த்தருடைய பிள்ளையிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். ප්‍රේමවන්ත දරුවනේ, ඔබ ඉත පැහැදිලි ලෙස බලන්න මේ වර්ෂාව කියනකොට පිටස්තරයෙන් ඒ වහිනා වර්ෂාවක් නොව ඒ ආත්මික වර්ෂාවක් ඇති කරන පිණිස නුඹ ක්‍රියා නොකරනවයි කියලා දෙවියන් වහන්සේ දොස් පවසනවා. இந்த நெருக்கமான நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவியினால் நிரப்பப்பட்டு ஒரு ஆவிக்குரிய மழையை தேசத்திலே கட்டவிழ்ப்பார்கள் என்று சொன்னால் தேசம் ஒரு மாற்றத்தையும் விடுதலையும் சுகத்தையும் ஒரு சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும். මේ ප්‍රීරාමතු කාලයේදී දේව පුත්‍රයා දේව දරුවන් ආත්මෙන් පිරි ආත්මික වර්ෂාවක් මේ දේශය තුළ ඔවුන් එළිදරව් කරනවා නම් වසවනවා නම් මේ දේශය තුළ නිදහසක් මේ දේශයේ ගැලවීමක් අත්දකිවි. ஆனால் பாருங்கள் பிரியமானவர்களே, கர்த்தர் துக்கமான இருதயத்தோடு எசேக்கியேலை பார்த்து சொல்லுகிறார், மகனே, எனக்கு பிரியமானவனே, இந்த நாட்கள் அபிஷேகமான மழை பொழியப்பட வேண்டிய நாட்கள், என்னுடைய கோபமும் உக்கிரமும் தேசத்தை நெருக்குகிற இந்த நாட்களில் ஜனங்களிடத்தில் இருந்து ஒரு வல்லமை புறப்பட வேண்டும் என்று கர்த்தர் அதை ஒரு மழையாக அடையாளப்படுத்தி எசேக்கியேலை பார்த்து சொன்னார். ප්‍රේමවන්ත දරුවනේ, දෙවියන් වාසිත දුක වේදනාමත්ව එසේකියල්ට පවසනවා මේ දුක මුසු වේදනාකාරී කාලයක් තමයි. නමුත් ස්වාමීන් වහන්සේගේ දරුවන් ඒ ආලේපෙන් පිරි ඒ ආලේපේ මහිමේ වර්ෂාව
ප්‍රජාව මේ දේශ තුල වගුරන පිණිස ඔවුන් ක්‍රියා කරන්නට ඕනේ කටයුතු කරන්නට ඕනේ කියා දෙවියන් වහන්සේ වේදනාවත්ව පවසනවා. இந்த நாட்களை குறித்து கர்த்தருக்கு சந்தோஷமா இல்லை. මේ කාලය ගැන ස්වාමින් වහන්සේට සතුටක් නැහැ. வடிவா அறிந்து கொள்ளுங்கள், தேசத்தை ஒன்றும் பிசாசு ஆளவில்லை. கர்த்தரே இன்றைக்கும் தேசத்தின் மீது ராஜரிகம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவருடைய கரம் குன்றி போகவும் இல்லை. ඒ පැහැදිලිව දැනගන්න දේශය යක්ෂයා පාලනය කරන්නේ නැහැ. දෙවියන් වහන්සේ තමයි පාලනය කරන්නේ. දෙවියන් වහන්සේගේ අස්තය ඒ අඩු වෙලත් නැහැ. ඒ ඊන වෙලත් නැහැ. ඒ එලෙසම තිබෙනවා. அவர் இன்றைக்கும் ராஜரிகம் பண்ணி கொண்டிருக்கிறார். தேசம் இந்த மாதிரியான காரியங்களுக்குள் போவதற்கான காரணமே ஜனங்களுடைய மல்லத்தனையான திரளான ரட்சிப்பும் எழுப்புதலுக்காக மாத்திரமே. பிரியமானவர்களே, ප්‍රේමවන්තයනි, දෙවියන් වහන්සේ අදත් රජකම් කරගෙන සිටිනවා. දේශයේ මේ ආකාරයට ඒ පත්වෙන්නට හේතුව, මෙලෙස තත්වයට පත්වෙන්නට හේතුව මේ දේශ තුන ආත්මික ගැලවීමක්, ආත්මික පිවිදීමක් ඇති කරවන පිණිසමයි. ஆனால் கர்த்தருக்கு மிகுந்த வேதனை என்ன தெரியுமா? இந்த நாட்களில் அவருடைய தேவ மனுஷர்கள், அவருடைய பிள்ளைகள் ஒரு ஆவிக்குரிய பரிபூர்ண ஒரு மழையை, ஒரு விளைச்சலை காண்பிக்காதபடிக்கு அவர்கள் மந்த நிலைமையில் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். නමුත් දෙවියන් වහන්සේ තා වේදනාවත්ව කාරණාව කුමක්ද නම් මේ කාලවලදී ස්වාමීන් වහන්සේගේ දරුවන් ඒ ආත්මික ඒ වර්ධනයක්, ආත්මික ඒ පිබිදීමක් ඔවුන් දක්වන්නේ නැතුව ඔවුන් මේ කාලවලදී මන්දභාවයෙන් ඔවුන් නිකම් ක්‍රියා නොකරන්නා ඒ රූපයක් ඇටට සිටින එකයි. அதற்கு அடுத்த வசனம் சொல்கிறது. ඊළඟට තිබෙන වචනේ පවසනවා. 25 வசனத்தை பாருங்கள். 25 වෙනි වචනේ කිය බලන්න. அதில் உள்ள தீர்க்கதரிசிகள் அதன் நடுவிலே கட்டுப்பாடு பண்ணுகிறார்கள். ඇගේ ප්‍රොපේතවරුන් ද්‍රෝහිකමක් ඈතුල ඇත්තේය. வடிவா பாருங்க, தீர்க்கதரிசிகள் ஜனங்கள் மத்தியில் ஒரு கட்டுப்பாட்டை, ஒரு அடிமைத்தனத்தை, கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் ஜனங்களுக்கு ஒரு பயத்தை, கட்டுப்பாட்டு அடிமைத்தனத்தை கொடுத்து சுதந்திரவாளியாக பெற்றுக்கொள்ள வேண்டிய ரட்சிப்பை இன்றைக்கு இருமாப்பாய் காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். අද ප්‍රොපේතවරුන් දෙවියන් වහන්සේ අනාගතවරුන් ඒ මොකද කරන්නේ නම් ඔවුන් දෙවියන් වහන්සේගේ ඒ දේ නිදාස්කම ඇතුව පෙන්වන්නේ නැතුව ඔවුන් පාලනයක් ඇතිට ඔවුන් සීමාවක් දමමින් ඔවුන් ඒ තුල ඉරවී සිටමින් ඔවුන් ක්‍රියා කරන බවට கட்டுப்பாடு பண்றாங்க. ඔවුන් සීමාවක් තුල සිටිනවා. சபை நடுவுலே கட்டுப்பாடு. ඒ සභාව තුල සීමා පාලනය. இருமாப்போடு ஜனங்களை ஆளுவது போல தங்கள் ஆத்துமாவாக அவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியும் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். ඔව් දෙසිත් භාවයකින් යුතුව ඒ පාලනය කරන්නක් පරිදින් ඔවුන්ට ඒ කැප කර තිබෙනා ඒ ආත්ම උන් පාලනය කරමින් සිටිනවා. வேதம் சொல்கிறது, கர்ச்சிக்கிற சிங்கம் இரை கவ்வுகிறது போல ஆத்துமாக்களை அவர்கள் பட்சிக்கிறார்கள். ඔය දේ වචනය කියන ගොදුර ඉරන්නා ගොරවන සිංහෙක් මෙන් උන් ප්‍රාණ කාදැමුවේ කියලා. மரியா பாருங்க, இங்க ஆத்துமாக்களை பட்சிக்கிறது கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். මේ උදට පැහැදිලි බලන්න, මේ ආත්ම කාදමන්නේ දෙවියන් වහන්සේගේ දේව සේවකයන්ය. கர்த்தர் எசேக்கியேலை பார்த்து சொல்கிறார், அப்பா எசேக்கியேல், என்னுடைய ஜனங்களுடைய ஆத்துமாக்களை இவங்க தீர்க்கதரிசி என்ற பேர்ல, ஊழியக்காரங்க என்ற பேர்ல பட்சித்து கொண்டிருக்கிறார்கள். බලන්න එසේකියල් දෙවියන් වහන්සේ පවසන බලන්න මාගේ සෙනඟගේ ප්‍රාණයන් මොන් අනාගත වතුරුන් ඇටියට, මොන් දේව සේවකයන් ඇටියට ඔවුන්ගේ ප්‍රාණය කාදමමින් සිටිනවා. இன்றைக்கு பார்த்த சபைகளுக்கு போனா விடுதலை, சுகம், சந்தோஷம் என்று சொல்லுகிற நாட்கள்ல இன்றைக்கு ஜனங்கள் ஒரு இறை கவுகிற ஒரு ஓநாயிடத்தில் பட்சிக்கப்படுவது போல நான் வேதத்தின் வார்த்தைகளை உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். ஒரு சிங்கம் இரையை எப்படி ஒரு வாஞ்சையோடு அதை பற்றி கொள்கிறதோ அதே போல கர்த்தருடைய தேவ பிள்ளைகளுடைய ஆத்துமாக்களை இன்றைக்கு சபை நடுவுல அநேகர் பட்சித்துக் கொண்டிருக்கிறார் என்று கர்த்தர் பாரத்தோடு எசேக்கியேலை பார்த்து சொன்னார். බලන්න අද දෙවියන් වහන්සේගේ සභාවට දේව සෙනඟයන් නම් මොහොතේ ඔවුන් නිදාස්කමක්, ඔවුන්ගේ ආත්මේ ප්‍රීතියක්, ඔවුන්ගේ ආත්මේ ගැනවීමක් දකින්නට යුතුව තිබුණත් ඔවුන් බලන්න අද ඒ සභාව මැදේම ඔවුන්ගේ ආත්ම ප්‍රාණය කාදමන්න ආකාරයට සීමා පාලනයන් ඇති කරමින් ක්‍රියා කරනවා. බලන්න ප්‍රේමවන්තනිම දේව වචනය ඔබ මැදේ පැහැදිලි කරමින් සිටින්නේ. தொடர்ந்து வார்த்தை சொல்கிறது, விலை உயர்ந்த
பாருங்க, அந்த வார்த்தையுமே தெளிவாய் சொல்கிறது, திரவியத்தையும் விலை உயர்ந்த பொருட்களையும் இவர்கள் தங்களுக்காக வாங்கிக் கொள்கிறார்கள். බලන්න මේ වචනේ තා පැහැදිලිම තව නැවත කියනවා ඔවුන් මිල අධික ද්‍රව්‍යද මිල අධික දේද ඔවුන් තමන්ටයි කියලා ඔවුන් මේ අරගනු ලබනවා. இன்றைக்கு ஆத்துமாக்களை கண்காணிக்க வேண்டியவர்கள் இன்றைக்கு ஜனங்களை அவர்களை சத்தியத்துக்கும் நேராகவும் ஜீவனத்துக்கும் நேராகவும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராகவும் பாவத்திலிருந்து ஜனங்களை பரிசுத்தப்படுத்தி சுத்தத்திலும் ஒரு மன ரம்யத்திலும் கர்த்தருடைய நாமத்தின் தேர்தலிலும் நடத்த வேண்டியவர்கள் இன்றைக்கு சபை நடுவில் இருந்து தங்களுக்கென திரவியங்களையும் பொக்கிஷங்களையும் சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். බලන්න ඒ තමන් වෙත එන්නව දේව ජනතාවව ඔවුන් ගැලවීම තුළ ශුද්ධවන්තකම තුළ දෙවියන් වහන්සේට ප්‍රිය වූ මාර්ගවතුන්ට මඟ පෙන්වන්නට යුතු දේව සේවකයන් දේව මනුෂ්‍යයන් අද ඒ දේ නොකර ඔවුන්ව පාලනය කරමින් ඔවුන් තමන්ට වටිනාකමෙන් අධික ඒ අනර්ග ද්‍රව්‍ය තමන්ට කියා රැස් කරගන්නව කාලයක් මේ කාලය තිබෙනවා. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் ஊழியம் கொள்ளாமல் ஊழியம் செய்யும்படியே நான் வந்தேன் என்று. ස්වාමී යේසු ක්‍රිස්තුස් වහන්සේ පවසනවා මම සේවය කරන්නටයි පැමිණියේ මම සේවය ලබා ගන්නට පැමිණියේ නැහැ කියා. கர்த்தருடைய ஊழியம் என்பது நமக்காக கொள்ளுவது அல்ல, நம்மிடத்தில் இருப்பதை கொடுத்து பண்ணுவது. ඒ ස්වාමීන් වහන්සේගේ සේවය කියලා කියන්නේ අපෝ දෙසා සේවය ඒ උන්වහන්සේගේ සේවය තුලින් අපි සේවය ලබා ගැනීම නොව අපම කැප කරමින් සේවය කිරීමයි. ஆனால் பாருங்கள் பிரியமான சகோதரர்களே, இந்த நாட்கள்ல ஊழியத்தை செய்யாதபடிக்கு அநேகர் அந்த இடத்துல இருந்து தேவன் நம்பி கொடுத்து அந்த ஸ்தானத்துல இருந்து இன்றைக்கு அநேகர் அதை ஒரு சம்பாத்தியத்தை போல ஒரு வேலையை போல உதாரணத்துக்கு ஒரு மாதாந்த சம்பளத்தை வாங்கி பண்ற காரியத்தை போல இதை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். බලන්න ප්‍රේමවන්තයනි ස්වාමීන් වහන්සේගේ ලැබුවා ඒ සේවය උන්වහන්සේ විශ්වාස කර දුන්නා ඒ සේවය උන් එලෙසම කරන්නේ නැතුව දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත පරිදි නොකර මාස්පතා වැටුපක් ලබා ගන්නා පරිදි තමන්ගේ ආදායම පිණිස ඔවුන් බෝධිනාද සේවය කරමින් සිටිනවා. அழைப்பு என்பது கர்த்தருக்காக ஊழியத்திலே பாரப்பட்டு நடப்பது என்பது எனக்கு பிரியமானவர்களே, அன்றைக்கு எரேமியா ஏசாயா ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளும் கர்த்தருடைய வார்த்தையை சத்தத்தை கேட்டு உண்மையும் உத்தமத்தோடும் ஓடினது போல ஓடுவதாகும். ඒ කැදවීමයි කියලා කියන්නේ ස්වාමීන් වහන්සේගේ අදවතේ බරත් අදවතේ වේදනාවක් දැනගෙන එදා යෙරේමියා එසේකියල් යේසායා පරිදි උන්වහන්සේගේ කැමැත්ත දැනගෙන ඒ ක්‍රියා කර උන්වහන්සේ තුළ ඒ ගමන් කිරීමයි එයයි දෙවියන් වහන්සේගේ සේවයට තිබෙන්නේ. எப்படி பூர்வத்தின் தீர்க்கதரிசிகள், எப்படி பூர்வத்தின் தேவ மனுஷர்கள் தேவ வார்த்தையையும் அவருடைய சமூகத்தையும் பிரசன்னத்தையும் மாத்திரம் நம்பி கொண்டு ஓடினார்களோ அதை மாத்திரம் கொண்டு ஓடுவதே அவர் அழைத்த அந்த பரிசுத்த அழைப்பாகும். ඒ ආරම්භ කාලේ දේව සේවකයන් ඒ අනාගත වතුන් කෙලසද ඒ දෙවියන් වහන්සේගේ ඒ වචනය තුළ ඒ දෙවියන් වහන්සේගේ බරත්වය දැනගෙන ඔවුන් ඒ තුළ ගමන් කළාද ඒ සේවය කළාද එලෙස කිරීම තමයි දෙවියන් වහන්සේ බලාපොරොත්තු වන සේවය. 25 வசனம் சொல்கிறது, திரவியத்தையும் விலை உயர்ந்த பொருட்களையும் தங்களுக்காக இவங்க வாங்கிக் கொள்கிறார்கள். ඒ 25 වෙනි වචනය කියනවා ඒ අනර්ග ද්‍රව්‍යද ඒ වටිනාකමින් අධික වස්තුන්ද උන් තමන්ට කියලා ඔවුන් අරගනු ලබනවයි කියලා. அடுத்த வசனம் சொல்கிறது, அதன் நடுவிலே அநேகரை விதவைகளாக்குகிறார்கள். ඊළඟ වචනය කියනවා ඔහු ඒ තුල බෝධනා වැඳුබවන් වැඩි කළෝය කියලා. அநேகரை விதவைகளாக்குகிறார்கள். බෝධනාව වැඳුබවන් වඩපත් කරනවා. அநேகரை விதவைகளாக்குன்னு சொன்னா சபைக்கு வருகிற அவர்களை கொலை செய்து அங்கு வருகிற பெண்களை வந்து விதவையாக்குவதல்ல. ඒ බෝ වැඳුබවන් කියලා කියන්නේ සභාවට එන්නව ඒ අයව මරා දමලා ඒ සිරිනව කාන්තවන්ව වැඳුබවන් වඩපත් කිරීම නොව. விதவை என்று சொல்லும் பொழுது அது யார் என்று சொன்னால் தன்னுடைய புருஷனை மணவாளனை இழந்தவளையே வேதம் விதவை என்று சொல்லும். ඒ දේව වචනේ වැඳුබවන් ඇටට කියන්නේ පුරුෂයාව තමාගේ මනාලයාව අයිමි කරගත්තා වූ ඒ තැනැත්තිමයි. இன்றைக்கு விதவை என்று இந்த இடத்திலே சொல்லப்படுவது ஒரு பெண்ணை குறித்து அல்ல. මේ ස්ථානයේ වැඳුබුව කියලා පවසන ලබන්නේ ඒ කාන්තාවක් ගැන නොවේ. வடிவா பாருங்க பிரியமானவர்களே, நாங்க எல்லாருமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு
மனவாட்டிகளாய் இருக்கிறோம். ප්‍රේමවන්තයෝ වෙන්නේ ඔබ පැහැදිලිව බලන්න අප සියලු දෙනාම ස්වාමී යේසුස් වහන්සේගේ මනාලියන්නට අප සිටිනවා. நாங்கள் எல்லாரும் ஒரே மணவாளனுக்குரிய மணவாட்டிகளாய் இருக்கிறோம். අපි සියලු දෙනාම එකම මනාලියන්නට සිටිනවා. இன்றைக்கு சபைகளிலும் சில இடங்களிலும் வேதம் சொல்கிறது மணவாளனை இவர்கள் அவரிடத்திலிருந்து பறித்துக் கொள்கிறார்கள். අද බලන්න බෝ ස්ථානවල බෝ ඒ දේව සේවයන් තුළ ඔය මනාලයාව ඔවුන්ගෙන් වෙන් කර ලබනවා, උදුරාගනු ලබනවා. இது எப்படி என்று சொன்னால் மணவாளனை இழந்தவள் அவள் ஒரு விதவையாவாள். මේ කෙලෙස නම් මනාලයාව අයිමි කරගත්තා ඔව් වැඳපුවක් වෙනවා. இன்னைக்கு பரிசுத்த ஆவியில் நிரம்பி கத்தர் கொடுத்த அபிஷேகத்திலும் அழைப்பிலும் நடக்க வேண்டிய தேவ மனுஷர்கள் தங்களுடைய ஊழியத்தினால் அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அநேகருடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில கர்த்தரை மணவாளனை இழக்க பண்ணி கொண்டிருக்கிறார்கள். අද බොහෝ දෙනා ශුද්ධාත්මයන් වහන්සේ තුළ ඒ ජීවත් වෙන්න සිටු බොහෝ දෙනාව අද ස්වාමීන් වහන්සේගේ සේවකයන් දේව දරුවන් අද තමන්ගේ සේවයේ කාරණා කොටගෙන බොහෝ ඇදිලිවන්තයන්ව මනාලය අයිමි කරගත්තා වූ ශුද්ධාත්මයන් වහන්සේගෙන් තොර වූ වැන්දගුවන් බාටපත් කර තිබෙනවා. கிறிஸ்துவை அறிந்தும் அவர் செய்த காரியங்களை அறிந்தும் இந்த நாட்கள்ல அவர் அதாவது இயேசு கிறிஸ்து யாருடைய வாழ்க்கையில இல்லையோ அவர்கள் எல்லாரும் விதவை ஆவார். ඒ ක්‍රිස්තුස් වහන්සේව දැනගෙනත් උන්වහන්සේව ලබාගෙනත් අද ඒ ක්‍රිස්තුස් වහන්සේ කාගේ ජීවිතයේ නැතුව සිටිනවාද ඒ සියල්ලන්ම වැඳපුවන්නට සිටිනවා. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் மணவாளன் இல்லைன்னு சொன்னாலே அந்த பெண்ணு அந்த இடத்துல அவங்க விதவைன்னு தான் சொல்லுவாங்க. අප සියලු දෙනාම දන්නවා ඒ මනාලයා නැතිනම් තමන් එක්ක ඒ හැම දිනම හැයට වැඳපුවන් තමා කියන්නේ කියලා. வேதம் சொல்கிறது என்னுடைய தீர்க்கதரிசிகள் சபை நடுவுல அங்க இருக்கிற கர்த்தருடைய அநேக பிள்ளைகளை இன்றைக்கு விதவைகளாக்கி கொண்டிருக்கிறார்கள். දේව වචනේ පවසනවා මාගේ සේවකයන් අනාගතවතුන් සභාව මැද්දේ අද බොහෝ දෙනෙකු ඔවුන්ව වැඳපුවන් බාටපත් කරමින් සිටිනවායි කියලා. அதாவது அவர்கள் என்னை விட்டு என்னுடைய பிள்ளைகளை என்னுடைய மணவாட்டிகளை பிரிக்கிறார்கள். එලෙස ඒ කුමක්ද නම් ඔවුන් මාගේ දරුවන්ව මාගේ මනාලියන්ව මාගෙන් ඔවුන් වෙන් කරනවායි කියලා දෙවියන් වහන්සේ පවසනවා. கர்த்தருடைய இருதயம் ரொம்ப பாரத்தோடு ரொம்ப வேதனையோடு எசேக்கியேலை பார்த்து இந்த வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறது. ස්වාමීන් වහන්සේගේ හදවත මහත් බරත්වයකින් යුතුව එසේකියල් සමග මේ වචන කතා කරමින් සිටිනවා. அதன் ஆசாரியர்கள் என் வேதத்துக்கு அநியாயம் செய்து ඒ සිටින පූජකයන් මාගේ වාගේ ව්‍යවස්ථාවට අගෞරව කරමින් ஆசாரியத்துவத்தை உடைய கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தருடைய ஆலயத்திலே பேச பகுதி கொடுத்த ஒவ்வொருவர்களும் வேதம் சொல்கிறது கர்த்தருடைய வேதத்துக்கு இவர்கள் அநியாயம் செய்கிறார்கள். ඒ පූජකයන් දේව වචනය කතා කරන්නට ඒ කරුණාව ලබාගත්තා මේ සියලුම දෙනා දේව වචනේ කඩකොට අගෞරව කළෝයි කියලා පවසනවා. பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணாமலும் அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் உண்டான வேற்றுமையை காண்பியாமலும் இருந்து ඒ ශුද්ධ දේ කෙලෙහුවේ ඔවුන් ශුද්ධ එකද අශුද්ධ එකද අතරේ වෙනසක් කෙලේවත් අපවිත්‍ර එකද පවිත්‍ර එකද අතරේ තිබෙන වෙනස දැන්වන්නේ නැතුව සිටිමින් மரியா பாருங்க பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆசாரியத்துவத்தை பெற்று அபிஷேகத்தை பெற்றவர்கள் இந்த நாட்களில் சபையில பரிசுத்தத்துக்கும் அசுத்தத்துக்குமான வித்தியாசத்தை காண்பியாத ஒரு போதனையை போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். බලන්න පැහැදිලි ලෙස ප්‍රේමවන්තනි අද සභාව මැද්දේ ඒ පූජකයන් පූජකත්වයේ ලබාගත්තා වූ දේව මනුෂ්‍යයන් ඒ අපවිත්‍ර එකටත් පවිත්‍ර එකටත් වෙනස පෙන්වන්නේ නැතුව අද කටයුතු කරමින් සිටිනවා. வேதத்திலே சொல்லப்பட்ட பிரகாரம் ஊழியத்தை கர்த்தருக்காக பண்ண வேண்டிய காரியங்கள்ல உத்தமமா இராதபடிக்கு அவருக்கு இன்றைக்கு அநேகர் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். අද බලන්න ප්‍රේමවන්තනේ ස්වාමීන් වහන්සේගේ සේවය උන්වහන්සේ බලාපොරොත්තු වන්නා ඒ බලාපොරොත්තුව අද බොහෝ සේවකයන් දේව මනුෂ්‍යයන් ඉෂ්ට කරන්නේ නැතුව දෙවියන් වහන්සේට ඔවුන් අගෞරව කරමින් දෙවියන් වහන්සේට අපරාධය කරමින් සිටිනවා. இந்த வார்த்தையை கேட்கிற சகோதர சகோதரிகளே, தேவ மனுஷர்கள் நீங்கள்
யாரா இருந்தாலும் பரவாயில்லை, உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்துல பரிசுத்தத்துக்கும் அசுத்தத்துக்கும் நீங்கள் வித்தியாசம் காண்பியாத ஒரு ஊழியத்தை, ஒரு போதகத்தை நீங்க போதிப்பீங்கன்னு சொன்னால் வேத வார்த்தையின் பிரகாரம் நீங்கள் அவருடைய வேதத்துக்கு சத்தியத்துக்கு அநியாயம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். මාගේ ප්‍රේමවන්ත සහෝදර සහෝදරිනේ, මේ දේව වචනේ අසන්මින් සිටිනා ඔබ දේව සේවකයන් කවුරු වේවා, ඔබ ඉතා පැහැදිලිව බලන්න ස්වාමින් වහන්සේගේ ඒ ශුද්ධවන්තකම, පවිත්‍රකමටත් අපවිත්‍රකමටත් තිබෙන වෙනස ඔබ පැහැදිලිව ඔබ වචනේ තුලින් පවසන්නේ නැතිනම්, ඒ ඔප්පු කරන් පෙන්වා දෙන්නේ නැතිනම්, ඔබ දෙවියන් වහන්සේටත් උන්වහන්සේගේ සේවයටත් ඔබ අපරාධය කරමින් සිටිනවා. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா என் ஓய்வு நாளுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்கிறார்கள். ඊළඟට පවසලා මාගේ සබතක ඔවුන් දැස වසා ගන්නවා. ஓய்வு நாள் என்று சொல்லும்போது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை கர்த்தர் இந்த இடத்திலே சொல்லி துக்கப்படவில்லை. ඒ සබතයි කියලා පවසන පොතේදී ස්වාමීන් වහන්සේගේ ඉරුදින නමස්කාරය ගැන පවසලා මේ දුකටපත් වන්නේ නැහැ. கர்த்தருடைய சமூகத்தை கூட்ட வேண்டிய நாள், தேவ பிரசன்னத்தை உணர வேண்டிய அந்த நாட்களுக்கு, அந்த ஆவிக்குரிய தன்மைக்கு இவர்கள் தங்கள் கண்களை மூடிக்கொள்கிறார்கள். එනම් ස්වාමීන් වහන්සේගේ අභිමුඛත්වයට රැස් වෙන්නට යුතු, උන්වහන්සේගේ අභිමුඛය ඒ දැනගන්නට යුතු ඒ දවසේදී, ඒ මොහොත මොවුන් Tamanගේ දැස වසා ගන්නවයි කියලා, ඔවුන් ඒ දේ නොකර සිටිනවයි කියලා පවසනවා. இதற்கு ஆவிக்குரிய மண்டலத்தில் செய்ய வேண்டிய ஊழியங்களுக்கு, ஆவியில் நிரம்பி செய்ய வேண்டிய காரியங்களுக்கு தங்கள் கண்களை கட்டியவர்களாக, சடங்காச்சாரத்துக்கும் கிண்ணறங்களுக்குரிய காரியங்களுக்கும் சபையின் பிரமாணங்களுக்கும் இன்றைக்கு உட்பட்டவர்களாக பரிசுத்தமுள்ள ஆவியானவரை பார்க்காதபடிக்கு தங்கள் கண்களை கட்டிக்கொள்கிறார்கள். අද ආත්මික දේවල් වලටද ආත්මෙන් පිරි ඒ කරන්නට යුතු කටයුතු වලටද ඔවුන් ඒ දේ නොකර, ඒ අභිමුඛත්වයට කැමති වන්නේ නැතුව, ඔවුන් ඒ දේ නොබලා Tamanගේ දැස ඔවුන් ඒ දේ වළක්වා ගන්නමින් සාම්ප්‍රදායික ඔවුන් Tamanගේ සංස්කෘතික වූ කාරණාවන් කරමින් Tamanගේ දැස ඒ තුල ඔවුන් ගැටගසා ගන්නවයි කියලා පවසනවා. ஆவிக்குரிய காரியங்களை, ஆவிக்குரிய விஷயங்களை பார்க்க முடியவில்லை என்று சொன்னால் அவன் ஒரு கூடன் தான். ආත්මික කාරණාවන්, ආත්මික දේවල් ඔහුට බලන්ට නොහැකි නම් ඔහු අන්ධයෙක් තමයි. ஆவிக்குரிய காரியங்களுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்கிறவர்கள், அவர்கள் பார்க்காதபடிக்கு தங்கள் கண்களை அடைத்துக் கொள்கிறவர்கள், அவர்கள் கூடரா இருப்பார்கள். ඒ ආත්මික දේවල් බලන්නේ නැත්තව ඒ දේ නොබලන පිරිස දැස වසා ගන්නා අය ඔවුන් ආත්මික අන්ධයින් නැටින්න සිටිනවා. வேதம் சொல்கிறது ஒரு கூடன் இன்னொரு கூடனுக்கு வழிகாட்ட முடியாது. දේව වචනේ කියනවා එක් අන්ධෙකුට තවත් අන්ධෙකු මඟ පෙන්වන්නට බෑ. பவுல் சொல்கிறார், கண் சொருகி போன கூடங்களைப் போல இருக்க வேண்டாம் என்று. ඒ පවුල්තුමා දේව වචනේ කියනවා ඒ දැස නොපෙනෙන්නව අන්ධයින් මෙන් සිටින්නට එපා. கண் சொருகி போன கூடங்கள் என்று சொன்னால் ඒ දැස නොපෙනෙන්නව අන්ධයින් කියන්නේ இவர்கள் ஒரு காலத்துல பார்த்தார்கள். මොන් එක්තරා කාලයක ඔවුන් පෙනීම තිබුණා උනට. ஒரு காலத்துல ஆவிக்குரிய காரியங்களை பார்த்து அதற்கேற்ற பிரகாரமாக செயல்பட்டார்கள். එක්තරා කාලයක ආත්මික දේවල් බලලා ඒට සුදුසු පරිදි කටයුතු කළා. இன்றைக்கு அதை செய்யாதபடிக்கு தங்கள் கண்களை மூடி, அதான் பவுல் சொல்றாரு, கண் சொருகி போன குருடனே என்று. ඒ නිසාත් අද ඒ දේවල් නොබලන පිණිස ඔවුන් දැස වසා ගන්න සිටිනවා. ඒ නිසා තමයි පවුල් කියනවා ඔවුන් දැස ඒ පෙනෙන්නව අන්ධයින් කියලා පවසනවා. அநேக தங்களுடைய கண்களை கட்டிக்கொண்டு சபை நடுவிலே ஊழியம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். අද බොහෝ දෙනා සභාව මතේ තමාගේ දැස බැඳගෙන ඔවුන් සේවය කරමින් සිටිනවා. ஆவிக்குரிய காரியங்களை பார்க்காதபடிக்கு கண்கள் கட்டப்பட்டு ஒருவன் ஊழியம் செய்வார்கள் என்று சொன்னால் அவர்களால் சரியான சத்தியத்தின் போதகத்தையும் சரியான பாதையையும் ஜனங்களுக்கு காண்பிக்க முடியாது. ඒ ආත්මික කාරණාව නොබලන පිණිස තමන්ගේ දැස ගැටගසාගෙන වසාගෙන ඔවුන් සේවය කරනවා නම් ඔවුන්ට ආත්මික කටයුතු මැද්දේ ඔවුන්ට අර්යාකාරයේ සත්‍යතා වචනය කටයුතු කරන්නට බැරි ලෙස ඔවුන් අන්ධව සිටිනවායි කියලා පවසනවා. அவளை சபை நடுவிலே கூடர்கள் அந்த சபையை வழிநடத்துவார் என்று சொன்னால் அவர்கள் தாங்கள் வழிகாட்டுகிறவர்களுக்கு ஒரு குருட்டான பாதையை வழிகாட்டுவார்களே ஒழிய சத்திய மார்க்கத்தையும் ஜீவனத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் நித்திய ஜீவனுக்கும்
அவர்களால் இவர்களை கொண்டு போக முடியாது. ஏனென்றால் அவர்கள் ஆவிக்குரிய பார்வையை பார்க்காத குருடராய் இருக்கிறார்கள். සමහර විට අන්ධයින් අද සභා මැද්දේ ඔවුන් මඟ පෙන්වමින් සිටිනවා නම් ඒ අන්ධයින් ඒ සභාව සත්‍යතාවයේ තුලත් ආත්මික කාරණාවන් තුලත් ඒ සදාකල්ක ජීවනයේ කාරණාව තුලත් ඔවුන්ට ඔවුන්ව මඟ පෙන්වන්නට බෑ. මක් නිසාද නම් ඔවුන් අන්ධයින්ව ආත්මික කාරණා දැනක් නොගත්තව තේරුම් නොගත්තව නැති දෙසිටින නිසා. அதனாலே கர்த்தர் இந்த வார்த்தைகளை பேசி முடிக்கும் பொழுது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ඒ නිසා මේ වචන කතා කොට අවසන් කරන්න මොහොතේදී ස්වාමීන් වහන්සේ කාරණාවක් පවසනවා. எசேக்கியேல், நான் அவர்கள் நடுவிலே கனவீனம் பண்ணப்படுகிறேன். එසේකියල් මම ඔවුන් මැද්දේ මාගේ නාමය අගෞරවයට පත් වෙනවා. நான் அவர்கள் நடுவிலே கனவீனம் பண்ணப்படுகிறேன். මම ඔවුන් මැද්දේ අගෞරවයට පත්වන්නේ මේ. எனக்கு ஒரு சரியாக என்னுடைய வார்த்தைகளை பேசுகிற தீர்க்கதரிசிகள் தேவை. මාගේ වචනේ අරියාකාර ලෙස කතා කරන්නව ඒ අනාගත වරුන් මට අවශ්‍යයි. என்னுடைய வார்த்தையின்படி காலத்துக்கேற்ற ஊழியத்தை பண்ணுகிற சுவிசேஷகர்கள் தேவை. මාගේ වචනේ පරිදි කාලයට සුදුසු සේවය කරන්නව ඒ සුභාරංචි කරුවන් මට අවශ්‍යයි. தங்களையே மேய்க்காதபடிக்கு என் ஆடுகளை மேய்க்கிற உத்தமமான மேய்ப்பர்கள் எனக்கு தேவை. තමන්වම පෝෂණය කරන්නේ නැතුව මාගේ බැටළුවන්ව පෝෂණය කරන්නව ඒ අවංක වූ එඬරුන් මට අවශ්‍යයි. ஒரு மகன் ஒரு தகப்பன் தன்னுடைய வேதனைகளை சொல்லி துக்கப்படுவது போல கர்த்தர் எசேக்கியேலிடத்தில் இந்த காரியங்களை சொல்லி துக்கப்படுகிறார். நான் கனவீனம் பண்ணப்படுகிறேன் ஐயா. இந்த ஊழியத்துல இந்த தேசத்தில் நடக்கிற காரியங்களால தேவ மனுஷர்களால நான் கனவீனம் பண்ணப்படுகிறேன் என்று இன்றைக்கு தேவன் எசேக்கியேலை பார்த்து அந்த வார்த்தைகளை சொல்லி முடித்தார். ඒ පියකු තමාගේ පුත්‍රයා සමග පවසමින් තමාගේ වේදනාව ගැන ඒ පවසේ දුකට පත්වන පරිදෙන් දෙවියන් වහන්සේ එසේකියේල්ට ඒ තමන්ගේ වේදනාවන් පවසමින් මාගේ සේවකයන් මාගේ ප්‍රොෆෙට්වරු නිසා මාගේ නාමය අගෞරවයට පත් වෙනවා කියලා ඉතා වේදනාවන්ත උන්වහන්සේ පවසනවා. கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் நடுவிலே நான் கனவீனம் பண்ணப்படுகிறேன். அவர்கள் செய்கிற ஊழியத்துல, அவர்கள் பண்ணுகிற கட்டுப்பாடுகள்ல, அவர்கள் பேசுகிற போதகத்துல, அவர்கள் கட்டுகிற தேவாலயங்கள்ல நான் கனவீனம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறேன். ස්වාමීන් වහන්සේ කියනවා මම ඔවුන් මැද අගෞරවයට පත්වන්නේ මේ ඔවුන් කරන සේවය තුළ ඔවුන් කතා කරන වචනය තුළ ඔවුන් පනවන්නා සීමාවන් තුළ මහා අගෞරවයට පත්වෙන්නේ මේ කියලා උන්වහන්සේ වේදනාවෙන් පවසනවා. 28ஆம் வசனம் சொல்கிறது, அபத்தமானதை தரிசித்து பொய் சாஸ்திரத்தை அவர்களுக்கு சொல்லி கர்த்தர் உரைக்காதிருந்தும் கர்த்தர் உரைத்தார் என்று சொல்லி அவர்களுக்கு சாரமற்ற சாந்தை பூசுகிறார்கள். මේ 28 වෙනි වචනේ පවසන ඇගේ ප්‍රොෆෙට්වරුද ප්‍රයෝග දර්ශන දැක ඔවුන්ට බොරු පේන කියා ස්වාමින් වහන්සේ කතා නොකළ නමුත් ස්වාමින් වහන්සේ ස්වාමීන් දෙවියන් වහන්සේ මෙසේ කියන සේකයි කියා පදම් නොකළ බදාම ගෑවෝයි කියලා. சாரமற்ற சாந்து என்று சொல்லும் பொழுது கர்த்தர் உரைக்காத காரியத்தை கர்த்தர் உரைத்தார் என்று கேட்கிறவர்களுக்கு இன்பத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கத்தக்க வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாக பொய்யாய் உரைக்கிறார்கள். ඒ පදම් නොකළ බදාමයි කියලා කියන්න මොහොතේදී ඒ දෙවියන් වහන්සේ කතා නොකළම නමුත් කතා කළයි කියලා ඔවුන්ව ඒ සිටින්නා දේව පුත්‍රයන්ව සතුටුමත් කරන පිණිස ඔවුන් තුළ ඒ උද්‍යෝගයක් ඇති කරන පිණිස ඔවුන් මාංශමත්ව කතා කරන දේ ගැන පවසනවා. இந்த மாதிரி பட்டர் பூசி வார்த்தைகளை பேசி போதித்து ஊழியங்களை பண்ண முடியாது. මෙලෙස බටර් ගාලා ඒ උගන්ව ඒ දේශනා කරමින් සේවයක් කරන්නට බෑ. கர்த்தர் சொல்லுவதை பேச வேண்டி அவருடைய வார்த்தையை அல்லாத வேற காரியங்களை பேச கூடாத தேவ மனுஷர்கள் இன்றைக்கு சாரமற்ற சாந்த பூசி அவர்கள் போதித்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ඒ ස්වාමීන් වහන්සේ කතා කළ දේ කතා කරන්නට යුතු නමුත් දෙවියන් වහන්සේ නොකියුදේ ඒ කතා කරමින් අද ඒ පදම් නොකළ බදාම ගසමින් සිටිනවා. ஜனங்களை ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல வச்சு அவர்களுக்கு ஒரு சாரமற்ற சார்ந்து பட்டர் பூசி அவர்களை கூழ்படுத்தின வார்த்தைகளை சொல்லி அவர்கள் தங்களுக்காக திரவியங்களையும் பொருட்களையும் சம்பாதித்துக் கொள்வதற்காக இன்றைக்கு தேவன் சொல்லாததை தேவன் சொன்னார் என்று தீர்க்க தரிசனமாய் பொய்யாய் உரைத்து இன்று கடையில் ஊழியம் பண்ணி கொண்டிருக்கிறார். අද සෙනඟ සුවපාස ස්ථානයක තබමින් ඔවුන්ව
සතුටුමත් කරමින් ඔවුන්ට බට ගාමින් අද දෙවියන් වහන්සේ කතා නොකළ දේ කතා කළයි කියලා පවසමින් ඔවුන්ව සතුටුමත් කරමින් ඔවුන් තමන්ට කියා අනර්ග ද්‍රව්‍යද අනර්ග වස්තුද රැස් කරගනිමින් සිටිනවා. எனக்கு பிரியமானவர்களே, අද ප්‍රේමවන්තයනි, இது நானாய் பேசிய வார்த்தையிலே கர்த்தருடைய ஜீவ வார்த்தைகள். මෙය මාම කතා කළා වචන නොව දෙවියන් වහන්සේගේ ජීවනදායක වචනයයි. பரிசுத்தமுள்ள ஆவியானவர் தேசத்தை பார்த்து பேசுகிற காரியங்களை காதுள்ளவன் கேட்கட்டும். ශුද්ධාත්මයන් වහන්සේ දේශයේ දෙස කතා කරන්නා වචන කන්නැත්තා ආසාවා. 30 வசனம் சொல்கிறது, 30 වෙනි වචනේ කියනවා, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கும் திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணோம். මා විසින් දේශයේ නාස්ති නොකරන පිණිස පෞරා ගොඩනගා දේශ දෙසා මා ඉදිරිපිට කඩුලේ සීමට මනුෂ්‍යයන් අතරේ මිනිසෙකු සෙවීමේ නමුත් කිසිවෙක් මට සම්බන්ධ වුණේය. பிரியமான சகோதரர்களே, ප්‍රේමණීය සහෝදරනි, சுவரை அடைப்பது என்று சொன்னால் சரியான ஒரு ஊழியத்தை பண்ணுவது. ඒ සිදුර වසා දමනවයි කියලා කියන්නේ ඒ නියමාකාර යහපත් සේවයක් කිරීමයි. இந்த தேசத்திலே கர்த்தர் நிர்ணயித்த இந்த ஆவிக்குரிய ஸ்தலத்தில் உடைக்கப்பட்ட ஒவ்வொரு சுவர்களையும் ஒவ்வொரு ஓட்டைகளையும் சரியான ஜீவனத்தின் ஊழியத்தின் மூலம் அடைத்து போடுவது. ඒ ස්වාමින් වහන්සේගේ ඒ බිඳුනාව කැඩුනාව ඒ ආත්මික සේවය ඒ දේව අභිමුඛත්වයෙන් පිරුණාව ඒ සේවයේ ඒ සියල්ලක්ම අරියාකාරව වසා දමන සිදුර වසා දමන சேவையாக பரிசுத்தத்தை பேசுதல், கர்த்தர் சொல்லுவதை மாத்திரம் சொல்லுதல், தேசத்தில் இந்த காலத்துக்கேற்ற ஊழியத்தை அவருடைய ஆவி நிறைவிலே செய்து முடிப்பதே அந்த திறப்பில் நிற்பது. ඒ ස්වාමීන් වහන්සේ කතා කරන දේ පැවසීම පරිශුද්ධවන්ත ගැන දේ කතා කිරීම කාලයට ඒ සුදුසු සේවය කිරීම තමයි ඒ සිදුර වසා දමන්නා වූ සේවයව තිබෙන්නේ. திறப்பில் நிற்பது என்று சொல்லும் பொழுது ஜெபம் பண்ணுவது மட்டுமல்ல, திறப்பில் நிற்பது என்று சொல்லும் பொழுது ஜெபம் பண்ணலாம், ஆனால் அதோடு நாம் செய்ய வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு. ඒ කඩුල්ලේ සිටීම කියලා කියන්නේ යාඥා කිරීම පමණක් නොව අප කඩුල්ලේ සිටීම යාඥාවෙන් සිටින්න පුළුවන්. නමුත් ඊටත් වඩා තව බොහෝ දේවල් දෙවියන් වහන්සේ අපගෙන් බලාපොරොත්තු වෙනවා. சுவரை அடைக்கிற ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதை போய் சொல்லத்தக்க செயல் என்னும் அந்த ஊழியம் வெளிப்பட வேண்டும். අද සිදුර වසා දමන්නයි කියලා කියන්නේ දෙවියන් වහන්සේගේ වචනය අසලා ඒ දේ පවසන පිණිස ඒ සිදුර වසන්නටිතෝ ඒ කාරණාවන් අප තුළ ඇති වෙන්නට ඕන. நம்முடைய தேசம் பஞ்சங்களை பார்த்தது, வேதனைகளை பார்த்தது, கொலைகளை பார்த்தது, எங்களுடைய ஜனங்களுடைய ஒடுக்குமுறைகளை பார்த்தது. අපගේ දේශය අද වසංගතේ බැලුවා, සාගතේ බැලුවා, මරණයන් දැක තිබෙනවා. අපගේ දේශය ප්‍රීඩා විඳින එක අද බලා තිබෙනවා. சுனாமியை பார்த்திருக்கிறோம், 30 வருஷ யுத்தங்களை பார்த்திருக்கிறோம். අප සුනාමිය දැක තිබෙනවා, අවුරුදු 30ක යුද්ධයක් අපි දැක තිබෙනවා. இன்னைக்கு வரைக்கும் ஒரு தேசத்தின் சமாதானமான காலம் என்று நாம் ஒரு வருஷத்தை கூட சொல்ல முடியாமல் கடந்த 15, 20, 30, 40 வருஷமாக நம் தேசம் வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. අද වනතෙක්ම ඒ කවුරුදක්වත් සමාදානයේ සතුටින් පිරුණා අවුරුද්දක් තිබුණායි කියලා අපි කියන්නට නොහැකි වන ලෙස අවුරුදු 30ක් 40ක්ම අපගේ ජීවිතය ඉතා ප්‍රීඩාකාරී වේදනාකාරී සමාදානයක් නැති කාලයක් අපි දකිමින් තිබෙනවා. சுனாமி காலத்துல சுனாமியில பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஜெபித்தோம். யுத்த காலத்துல ஆண்டவரை யுத்தத்தை நிப்பாட்டும் என்று ஜெபித்தோம். தேசத்துல கொரோனா வரும்பொழுது கொரோனாக்காக ஜெபித்தோம். இப்ப தேசத்துல இந்த சூழ்நிலை இருக்கும்பொழுது அரசியல் அமைப்புக்காகவும் அதிகாரிக்காகவும் ஜெபிச்சு டீசலுக்கும் பெட்ரோலுக்கும் கேஸுக்காகவும் தேவ ஜனங்கள் இன்றைக்கு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். අද සුනාමියේ ඉන්න මොහොතේදී සුනාමියෙන් දුක් විඳා අය උදෙසා යාඥා කළා. ඒ යුද්ධයේ කාලේ යුද්ධයේ නිදහස ලබන පිණිස යාඥා කළා. ඒ කොරෝනා කාලේ කොරෝනාවට අසුනාව අය උදෙසා යාඥා කළා. අද මේ වනේ ඒ අභියෝගමත් වූ ඒ ප්‍රීඩා කාලයේදී ඒ ආර්ථික අර්බුදයේ කාලයේදී අප මේ උදෙසා ඩීසල් උදෙසා ඒ පෙට්‍රෝල් උදෙසා ගෑස් උදෙසා අපි යාඥා කරමින් සිටිනවා. ஐயா, இதுக்காக கர்த்தர் உன்னை அழைக்கவில்லை. මහත්මයා ස්වාමීන් වහන්සේ බොහෝ කැඳවේ මේ උදෙසා නොවේ. தானியேல் புஸ்தகத்தில் வார்த்தை சொல்கிறது, காலங்களையும் நேரங்களையும் உண்டு பண்ணுவது கர்த்தர் அன்று. ඒ දානියෙල් පොතේ දෙවියන් වහන්සේගේ වචනේ පවසන කාල ප්‍රස්තාවන ඇති කරන්නේ දෙවියන් වහන්සේ කියලා. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துவது கர்த்தர் என்று வேதம் சொல்கிறது. රජවරුන්ව පා කරන්නේ රජවරුන්ව පත් කරන්නේ ස්වාමීන් වහන්සේ කියලා වචනේ පවසනවා. பிரியமானவர்களே, ප්‍රේමවන්තයනි, இந்த காலத்தில் நாங்கள் எதை செய்ய வேண்டும் என்று அறிந்து செயல்பட வேண்டும். මේ කාලවලදී අපි කරන්නට යුත්තේ කුමක්ද කියලා දැන ඇඳිනගෙන කරන්නට ඕන. கர்த்தருடைய உக்கிர கோபமும் தேசத்திலே அவருடைய நெருக்கமும் இன்றைக்கு அதிகமாய் காணப்பட்டு අද கொண்டிருக்கிறது. ස්වාමීන් වහන්සේගේ ඒ අධික වූ කෝපයත් උන්වහන්සේගේ ඒ ප්‍රීඩාවත් අධික වශයෙන් මේ දේශ තුල දකින්නට තිබෙනවා. அதனாலே ஆண்டவர் சொல்றாரு, இந்த நெருக்கம்
நெருக்கமும் கோபமான நாட்களில் மழையை வர்ஷிக்காத தேசமே என்று. ඒ නිසා ස්වාමීන් වහන්සේ කෙනා මේ කෝපයත් මේ ප්‍රීඩාවත් අධික කාලයේදී දේශය වර්ෂාව වස්වන්නේ නැති ඒක කාලයක්ව තිබෙනවායි කියලා மோசே பார்த்தவர் சொல்லுகிறார், මෝසෙස්තුමා දෙස බලාපවසනවා. இவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன், මාගේ නිවසේ සෑමතැනම අවංක වූ මනුෂ්‍යයයි. என்னுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். මාගේ නිවසේ සෑමතැනම අවංක වූ මනුෂ්‍යයයි. கர்த்தருடைய பார்வையில நீ உண்மையும் உத்தமமான தேவ மனுஷனும் அந்த வார்த்தையை பேரை நீங்க வாங்கிட்டீங்கன்னு சொன்னா, நீங்க விரும்பியோ விரும்பாமலோ தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் சரியான ஊழியத்தை பண்ணி கொண்டு இருக்கிறீர்கள். ඔබ ස්වාමීන් වහන්සේගේ බැල්ම ඉදිරියේ සැබෑව අවංක වූ සේවකයා කියන නාමය ඔබ ලබා ගන්නව නම් ඔබ දැනවෝ නොදැනවෝ ස්වාමීන් වහන්සේගේ සේවය ඔබ හරියාකාරව කර සිටිනවා. நாலாம் புஸ்தகத்துக்குரிய வார்த்தை சொல்கிறது, என்னாமும் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விடும் பொழுது. ඒ ලේකම් පොතේ වචනේ සඳහන් කරනවා, මාගේ නාමයේ දරනා මාගේ සෙනඟ තමන්ව යටාත් කරමින් තමන්ගේ අධර්මිෂ්ඨ අපරාධ මාර්ග අතරිනා මොතේදී. முதலாவது அக்கினி வேண்டும் என்று சொன்னால், எழுப்புதல் வேண்டும் என்று சொன்னால், அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட அத்தனை ஜனங்களும் தங்கள் பொல்லாத வழிகளை விட வேண்டும். ඒ පළමුව පිපිදීමක් ඕනේ නම් පළමුව උන්වහන්සේගේ ඒ ගිනිමේ ආලේපය ඕනේ නම් පළමුව උන්වහන්සේගේ නාමයේ දරනා සෙනඟ ඔවුන් තමන්ගේ ඒ අපරාධ අතරින්නට ඕන. முதலாவது கர்த்தருடைய பிள்ளைகள் மனம் திரும்பும் போது, அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பும் பொழுது, அவருக்காக ஊழியம் பண்றவர்கள் சரியான ஒரு திறப்பிலை நின்று சுவரை அடைக்கிற ஒரு ஊழியத்தை பண்ணும் பொழுது தேசம் ஒரு எழுப்புதலை பார்க்கும். ඒ පළමුව උන්වහන්සේගේ නාමයේ දරනා සෙනඟ ඔවුන් පසුතැවිලි වෙන්නා මොතේදී, ඔවුන් සිත ඇරෙන්නා මොතේදී, ඔවුන් යටාත් කරන්නා මොතේදී, ඔවුන්ගේ අපරාධය උන් අතරින්නා මොතේදී, ඔවුන් දෙවියන් වාසුව සොයන්නා මොතේදී දේශයේ සඵලත්වයේ දකිවි. உங்களுடைய வாழ்க்கையிலே கசப்பும் பொறாமையும் எரிச்சலும் கோபமும் மூர்க்கமும் கர்த்தருடைய ஊழியம் செய்கிற ஊழிய ஸ்தானங்கள்ல சில இடங்கள்ல வெறுப்புகளையும் காட்டி கொண்டிருக்கிற நீங்கள் ஜெபிச்சா தேசத்துக்கு எழுப்புதல் வரப்போகிறது. ඔබගේ තුල තිත්තකම වෛරය ක්‍රෝධයත් ස්වාමීන් වහන්සේගේ සේවය කරනා වූ ස්ථානවලදී ඔබගේ ඒ පිළිකුල් භාවයත් ඔබ පෙන්වමින් සිටිනවා නම් ඔබ යාඥා කරනකොට කොහොමද දේශය තුල පිබිදීමක් ඇති වෙන්නට යන්නේ? முதலாவது என்னுடைய வாழ்க்கையை இங்க மாற வழி இல்லை, நான் எதற்காக தேசத்துக்காக ஜெபம் பண்ணி அந்த ஜெபம் எப்படி கேட்கப்படும்? පළමුව මාගේ ජීවිතෙම වෙනස් වෙන්නට කිසිදු ආකාරයේ ඉඩ ප්‍රස්තාවක් නැහැ. එලෙස සිටිනා මා යාඥා කරලා කොහොමද දේශය තුල පිබිදීමක් ඇති වෙන්නට යන්නේ? இந்த நாட்களில் கர்த்தர் தன்னுடைய சபையையும் தன்னுடைய சபையின் தேவ மனுஷர்களையும் சுத்தப்படும்படியாக பரிசுத்தம் உள்ள ஆவியானவர் இந்த தேசத்தை பார்த்து இந்த வார்த்தைகளை பேசுகிறார். මේ කාලවලදී දෙවියන් වාසයේ පළමුව තමන්ගේ සභාවත් තමන්ගේ සභාවේ සිටිනා දේව සේවකයන්ොත් උන් පවිත්‍ර වන පිණිස උන්වහන්සේ මේ දේශ තුල ක්‍රියා කරමින් කතා කරමින් සිටිනවා. அதாவது நாங்கள் சுத்தப்படுவோம், நாங்கள் எங்களுடைய பொல்லாத வழிகளை விடுவோம், நாங்கள் கர்த்தருக்கு நேராக ஒருமனப்படுவோம், தேசம் ஆட்டோமேட்டிக்கா எழுப்புதலை பார்க்கும். ඒ පළමුව අප පසුතැවෙමු, අපරාධය පළමුව අප අතාරිමු, අප පවිත්‍ර වෙමු. එවිට ඉබේටම මේ දේශීය පිබිදීම දකිවේ. கர்த்தரை கனவீனம் பண்ணாத ஊழியம், ස්වාමින් වහන්සේට අගෞරව නොකරනව සේවය, கர்த்தரை துக்கப்படுத்தாத ஒரு ஊழியம், දෙවියන් වහන්සේ දුකටපත් නොකරනව සේවය வெளிப்படும் பொழுது ஒரு மாற்றத்தை, ஒரு புதிய காரியங்களை நாங்கள் பார்க்க பேச அனுபவிக்க முடியும். එළිදරව් වෙනා මොහොතේදී අද දව දේශ තුල අපි නොබලුවා නොදැක්වා දේව සේවයක් මේ දේශ තුල දකින්නට පුළුවන්. பரிசுத்தமுள்ள ஆவியானவர் தேசத்தை பார்த்து பேசுகிறதை காதுள்ளவன் கேட்கட்டும். ශුද්ධාත්මන් වහන්සේ දේශය තුල කතා කරන දේ කන්නැත්තා අසාවා.